ஒரு நாள் கூட தேவை, அரை நாள்ல முடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வேணும் இல்லையா, அந்த தொழில் வளங்களோ இல்ல நிலமோ அதெல்லாம் வேணும் இல்லையா. சோ அந்த ஜெலன்ஸ்கி பண்ற தப்புக்கு மக்களை நம்ம பழி வாங்க கூடாது அப்படின்ட்டு பொறுமையா 3 வருஷமா சண்டை போட்டுக்கிறாரு புட்டின். ஆனா சிங்கத்தோட பிடரி மயிரை பிடிச்சி உழுகிற மாதிரி நீங்க அங்கேயே ட்ரோனை கொண்டு போயிட்டு சும்மா ஒரு இதை போட்டுட்டு பார்த்தீங்களா நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம். அது எங்க பேச்சுவார்த்தை நடக்க போகுது இஸ்தான்புல்ல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப வாங்க சீஸ்பயர் அப்படின்னு திமிர்த்தனமா பேசினா இன்னைக்கு கதறிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கி. பர் டே 20 to 25 கிலோமீட்டர்ஸ் அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க ரஷ்யா உக்ரைனுக்குள்ளார. இவ்வளவு நாளா அந்த ஈஸ்டர்ன் உக்ரைன்ல தான், அதாவது ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல தான் அந்த அடி இருந்தது. இப்போ வெஸ்டர்ன் உக்ரைன் அண்ணாண்ட பக்கம் அங்கேயும் போட்டு போலன்னு கலந்து கட்டினா நார்த்தன் சைட்ல இருந்து சுமி அந்த ஏரியா, அதுக்கப்புறம் டிப்மர் பெட்ரோஸ்க் அப்படின்னு இதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க.